ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல் நாம் இன்றைக்கு பேசுபொருளாக எடுத்துக்கிறது டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. அப்போ இதை குறித்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் இன்றைக்கு ஏன் இதை போடுறோம், இன்னும் தெளிவாக அதை பற்றி பேச வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ ஒரு விஷயத்தை என்றைக்குமே பேசும்போது நம்ம அதோட நதி மூலம் ரிஷி மூலத்தை பார்க்கணும். நம்ம உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், எல்லா சட்டத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறதா ஒரு சட்டம் இருந்தால் அது செல்லாது. அப்போ அது தொகுதி மறுவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குள் தான் அதற்கான விடையை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ஆர்டிகல் 81, 82 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 81, 82வது ஷரத்துகள் தான் இதை பத்தி பேசுது. அதில் என்ன சொல்றாங்க 81வது ஷரத்துகள்னா, மொத்தம் 530 கான்ஸ்டிடுவன்சி தான் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுகளுக்கும், மொத்த ஸ்டேட்டுகளுக்கும் 530 கான்ஸ்டிடுவன்சி இருக்கணும். யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு 20 இருக்கலாம். மொத்தம் 550 கான்ஸ்டிடுவன்சிக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிமிடேஷன் வைக்கிறாங்க. ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்களுக்கு நீங்க மக்களவை தொகுதியை பிரிக்கணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரிக்கும் போது அதே மாதிரி ஜனத்தொகை கரெக்டா இருக்கான்னு பார்த்து பிரிக்கணும்னு கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது சொன்னாங்க. அதாவது 543 தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஜனத்தொகை இருக்கிற மாதிரி பார்த்து பிரிக்கணும் அப்படின்னு இந்திய கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது ஒத்துக்கொள்ளப்பட்ட 1950 அவங்க சொல்றாங்க. அப்போ திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு 10 வருஷமும் 82 என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு 10 வருஷமும் சென்சஸ் எடுக்கப்படும் போது அந்த ஜனத்தொகைக்கு ஏற்ப நீங்க தொகுதிகளுடைய எண்ணிக்கையை நீங்க மறுவரையறை செய்யணும். அதாவது திருப்பி அது தொகுதிகளுடைய எண்ணிக்கை நீங்க கூட்டணும், அதுக்கேற்ற மாதிரி தொகுதியில் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொண்டு சொல்றாங்க. இதன்படி 1951 சென்சஸ் படி 52 சீட்டை மாற்றி அமைக்கிறாங்க. 61 சென்சஸ் படி 63 அமைக்கிறாங்க. 71 சென்சஸ் படி 73 அமைக்கிறாங்க. இதற்கிடையில என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவோட ஜனத்தொகை பெருவாரியா பெருக ஆரம்பிக்கும் போது இந்தியன் கவர்மெண்ட் ஃபேமிலி பிளானிங் ஒன்று கொண்டு வராங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மாவட்டங்கள் நம்ம ஃபேமிலி பிளானிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஒரு இடத்துல ஜனத்தொகை குறையும், ஒரு இடத்துல கூடுச்சுன்னா அந்த மாநிலங்கள் பாதிக்கப்படணும்னா 1976வது ஆண்டு 42வது அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன கொண்டு வர்றாங்கன்னா, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு 2001 வரைக்கும் இப்ப இருக்க தொகுதி தான் இருக்கும், மாறாது. என்னதான் ஜனத்தொகை கூட்டினாலும் குறையாலும் இன்னைக்கு இருக்க தொகுதி தான் இருக்கும், 2001 வரைக்கும் மாறாதுன்னு 1976 ஃப்ரீஸ் வைக்கிறாங்க. ஏன்னா ஜனத்தொகை நமக்கு வேகமா குறைக்கணும்னா குறைச்ச மாநிலத்துக்கு ஜனத்தொகை குறையும் போது அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்ப யாரும் ஒழுங்கா ஃபேமிலி பிளானிங்கை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடை ஊக்குவிப்பதற்காக 25 வருஷம் சீட்டு கூட மாற்றவே கூடாதுன்னு சொல்லி ஃப்ரீஸ் கொண்டு வர்றாங்க. அப்ப 1976 2001 வரைக்கும் இந்த 543 சீட்லயே இது இருக்குது. என்ன சொல்றாங்க, 1971 சென்சஸ் படி செய்யணும்னு. அப்ப 2001 வரும்போது என்ன, டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002 கொண்டு வந்து மறுபடியும் இன்னொரு 25 வருஷம் ஃப்ரீஸ் கொண்டு வர்றாங்க. இன்னும் 25 வருஷத்துக்கு மாறாது 1971 சென்சஸ் கடைசியா மாத்தினாங்க பாருங்க. அந்த சென்சஸ் படியாகத்தான் ஒவ்வொரு மாநிலத்தோட சீட்டும் இருக்க வேண்டும். மாநிலத்துக்குள்ள மாத்தி அமைக்கிறாங்க பாருங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்கு, உள்ளுக்குள்ள தொகுதியில நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். அது என்ன சென்சஸ், 2001 சென்சஸ் படி நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். ஆனா மாநிலத்தோட மொத்த சீட் 71 சென்சஸ் படி தான் இருக்கும். அப்ப தமிழ்நாட்டில் என்ன ஆகும், உள்ளுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டோட மொத்த 2001 சென்சஸ் படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஆனா தமிழ்நாட்டோட மொத்த சீட்டு 21 சென்சஸ் படி 39 இருக்கும். அப்ப 71 சென்சஸ்ல இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா இந்த கடந்த 50, 56, 55 ஆண்டுகள்ல தமிழ்நாடு ஜனத்தொகையை வெகுவா குறைச்சிருச்சு. ஆனா பீகார், உத்தரப்பிரதேசம் ஏத்திக்கிட்டே போயிட்டாங்க. அப்ப இப்ப ஜனத்தொகை மூலமா ஜனத்தொகையை பார்த்து அவங்க சீட்டு கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் எல்லாமே வெகுவாக பாதிக்கப்படும். ஏன்னா நம்ம குடும்ப கட்டுப்பாடு, இந்த ஃபேமிலி பிளானிங் ரொம்ப பெர்ஃபெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜனத்தொகையை குறைச்சிட்டோம். ஆனா யூபி, பீகார் போன்ற மாநிலம் எக்கச்சக்கமா ஏறி போச்சு. அப்போ பிள்ளைகளை பெற்று தரதுக்கு அவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுப்பீங்களா, அரசாங்கம் சொன்னபடி நடந்ததுக்காக எங்களுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களான்னு தென் மாநிலங்கள் கேட்கிறாங்க. அந்த நியாயத்தை கட்டி தான் 2026 வரைக்கும் 25 ஆண்டுகள் இந்த ஃப்ரீஸ் போடுறாங்க. அப்ப போடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2026க்கு அப்புறம் எடுக்கப்படுற சென்சஸ் பேஸ் பண்ணபடி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சென்சஸ் ஏன் இந்த 26 கொண்டு வர்றாங்கன்னா, சென்சஸ் ஒவ்வொரு 10 ஆண்டும் எடுக்கக்கூடியது. 51க்கு அப்புறம் 61, 71, 81 வரிசை அப்படி ஒரு வருஷமா வந்துகிட்டே தான் இருந்துச்சு. 2021 வந்திருக்கணும். 2021 கோவிட் சொல்லிட்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு, வேணுக்குன்னே 21, 22 எடுக்காம 23, 24 லேக்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். 23, 24 எடுக்காம இன்னைக்கு 26க்கு அப்புறம் எடுக்கிறாங்க. இன்னும் முடியல, 26ல இருக்கும். நம்ம ஏன் 26ல எடுக்கிறாங்க, ஏன்னா அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் என்ன சொல்லியிருக்கு, 2026க்கு அப்புறம் எடுக்கப்படுற சென்சஸ் வச்சுதான் நீங்க தொகுதி மறுவரையை பண்ணணும்னு. நார்மலா வந்திருந்தா எங்க வந்திருக்கணும், 2021 எடுத்துருக்கணும், 2031 எடுத்துருக்கணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, 26 வரைக்கும் வெயிட் பண்றான்.
சென்சஸ்க்கு மிக முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் ஏழையா இருக்காங்க, எவ்வளவு பணக்காரங்க, நாட்டில் உள்ள தொகுதி நம்ம செய்யற சீர்திருத்தங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேருதா, நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போய் சேருதான்னு பாக்குற இது சென்சஸ். அதையே வந்து அரசியல் ஆதாயத்திற்காக இந்த பிஜேபி அரசு 26 வரைக்கும் தள்ளி போடுது. ஏன்னா அப்ப இந்த சென்சஸ் வச்சு வட இந்தியாவில ஜனத்தொகை கூட இருக்க மாநிலங்கள் அதிக சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அவங்களோட எண்ணம். ஏன்னா வட இந்தியாவில அவங்களுக்கு பெருவாரிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க, தென்னிந்தியாவில அவங்களுக்கு அவ்வளவு வாக்கு விடுறது இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. அப்போ தென் மாநிலங்களை வஞ்சிக்கிறதுக்காக 26 வரைக்கும் வெயிட் பண்றான். பாருங்க அரசியல் எந்த அளவுக்கு கேவலமா போகுது பாருங்க. சென்சஸ் மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த கூட எலெக்ஷன் அவங்களுக்கு ஆதாயங்கிறதுக்காக 26 வரைக்கும் 5 வருஷம் தள்ளி போடுறான். ஏன்னா அது என்ன போட்டு 26க்கு அப்புறம் வர சென்சஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு அவன் என்ன கருத்துல போட்டான். 2031 சென்சஸ் வரும், 31க்கு அப்புறம் தான் மாத்தவங்க நம்ம பாத்துக்கலாங்கிற எண்ணத்துல அவங்க போட்டாங்க. ஆனா இந்த அரசாங்கம் இதை காமிச்சு வேணுக்குன்னே வெயிட் பண்ணி 2026க்கு அப்புறம் தான் சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு சூழ்நிலை அப்ப என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப இந்த சென்சஸ் அடிப்படையில தான் டீலிமிட்டேஷன் செய்யப்படும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். 2 டைப் ஆஃப் பில் இருக்கு. ஒரு பில் வந்து சாதாரண பில்கள்லாம் சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா போதும். அதாவது 543 மெம்பர் இருக்க சபையில லோக்சபாவை பொறுத்த வரைக்கும், ராஜ்யசபால 250 இருக்கிறாங்க, லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 543 மெம்பர் இருக்க சபையில 272 பேர் ஓட்டு போட்டா போதும், அது பாஸ் ஆயிரும். ராஜ்யசபால 250 126 பேர் ஓட்டு போட்டா போதும், பாஸ் ஆயிரும். இருக்கிறதுல பாதிக்கு மேல இருக்கவங்க மெஜாரிட்டி போட்டா ஓட்டு போட்டா பாஸ் ஆயிரும். ஆனா இந்த டீலிமிட்டேஷன் ஒரு சாதாரண பில் இல்ல, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப இருக்கிறதுல 3/2 பங்கு பேர் அதை ஆதரிக்கணும். அப்ப 543ல 3/2 பங்கு நீங்க போட்டீங்கன்னா 362 63 கிட்ட வரும். அவ 363 பேர் போட்டு மக்களவையில வேணும். மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 167 168 பேருக்கு சப்போர்ட் வேணும். அப்ப இது ஒரு மிகப்பெரிய தொகை. இது இன்றைய ஆளும் பிஜேபி கட்சியில இல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, போன தடவை தோக்கடிக்க போகும்போது எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இது தவறு, நீங்க இந்த 540 அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம 850 சீட்டை கூட்டி வச்சிருவோம், கூட்டி வச்சுட்டு எல்லாருக்கும் 50% கூட்டி கொடுப்போம் வாயிரவுல சொல்றாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் யாரும் பாதிக்கப்படாத மாதிரி இன்னைக்கு எவ்வளவு சீட் இருக்கோ அதுல 50% சீட்டை கூட்டி தர்றோம் அப்படின்றாங்க. சட்டத்துல அப்படி ஒண்ணுமே இல்லை, வாயிரவுல சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ வாயிரவுல சொல்ற இது சட்டத்துல இல்லைன்னு திமுக போன்ற எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அதான் போன எலெக்ஷன் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் முன்னால வந்து ஏப்ரல் 14 15 அந்த பில்ல கொண்டு வர்றாங்க, அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வர்றாங்க, தோற்கடிக்கப்படுது. 2/3 மெஜாரிட்டி இல்லாம அது தோற்கடிக்கப்படுது. அப்போ இந்த மான்சூன் செஷன் சொல்ற மழைக்கால தொடர்லயும் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருவாங்க, தொகுதி மறுவரையை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது அது கொண்டு வரப்படவில்லை. அப்போ இனிமேல் எப்ப கொண்டு வரப்போனா அடுத்த பில்ல கொண்டு வரலாம். அப்போ திமுக போன்ற எதிர்ப்பு கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா 543 சீட்டே போதும், இதுக்குள்ளேயே நீங்க வச்சிருங்க, நீங்க எதுக்கு 50% சீட்டு கூடி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் 50% சீட்டு கொடுக்கணும், 543 நம்ம வச்சுக்கலாம், இருக்கிறத நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம், இதற்குள்ள பெண்களுக்கான இது ஒதுக்கீடு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிஜேபி அரசாங்கம் சொல்றது பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கறதுனால சீட்டையும் நம்ம 1/3 கூட்டணும். அது என்ன, அப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுப்பீங்களா, இருக்கிற நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அப்ப பெண்களுக்கு கொடுக்கறோம்னா நாங்க ஆண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலாம், தவறு இல்லையா? அதைத்தான் எதிர்கட்சிகள் சொல்லி எடுத்துக்காட்டி தோக்கடிக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலை என்ன வருதுன்னா, இப்ப டீலிமிட்டேஷன் நீங்க பண்ணி ஆகணும். இப்ப 2026 அந்த சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சூழ்நிலை வரும்னா, ஜனத்தொகைக்கு அடிப்படையில தான் சீட்டை பிரிச்சு கொடுக்கணும்னு வரும்போது யூபி பீகாருக்குலாம் சீட்டு எக்கச்சக்கமாக ஏறிடும். தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு ஃபேமிலி வெல்ஃபேரை கரெக்டா ஃபேமிலி பிளானிங் ஃபாலோ பண்ண மாநிலங்களுக்கு சீட்டு குறைஞ்சு போயிடும். அப்போ திமுக போன்ற கட்சிகள்லாம் என்ன சொல்லலாம்னு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன்னா, 543 வச்சு போராடலாம் அப்படி சொல்லி அவங்க 850 அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம், 850 தான் கொண்டு 50% தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்க சீட்டு கூட்ட போறீங்கன்னா 50% தான் கூட்ட போட்டு சட்டத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க, சட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்துருங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 7.18 7.2% சீட் இருக்கு நாடாளுமன்றத்துல. அடுத்து நீங்க கொண்டு இந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறமும் தமிழ்நாட்டுக்கு இதே 7.2% ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் மக்களவையில் இருக்கணும், அதை நீங்க குறைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிடலாம். அப்போ 50 ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% சீட்டை கூட்ட போறோங்கிறத இவங்க சட்டத்திலே கொண்டு வரணும். ஒண்ணு. இன்னொன்னு பண்ணலாம், எல்லா இதுக்கும் ஷெட்யூல் அப்படின்னு போடலாம், எல்லா சட்ட திருத்தத்துக்கும் ஷெட்யூல் கொண்டு வரலாம். அந்த ஷெட்யூல்ல இந்த மாநிலத்துக்கு இப்ப இவ்வளவு சீட் இருக்கு, இவ்வளவு சீட் வரும்னு, எவ்வளவு சீட் வரப்போகுதுங்கிறதையும் அவங்க ஷெட்யூல்லயே போட்டு பாஸ் பண்ணாங்கன்னா
அப்ப தமிழகத்துக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் அது 50% சீட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது சட்ட வரையறைக்குள்ளேயே வந்துடும். நாளைக்கு அது இல்லைன்னு பிஜேபி கவர்மெண்ட்டை யாரும் மறுக்க முடியாது. இந்த மாதிரி சில சேஃப் கார்ட்ஸை வச்சு இதை கொண்டு வர்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 26 சென்சஸ் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ திருப்பி இன்னொரு சட்ட சிக்கல் லேப்ஸ் ஆகி போச்சு. அப்ப இனிமேல் மக்கள் தொகை அடிப்படையில தான் கொண்டு வரணுமா, இல்ல திருப்பி இன்னொரு பில் கொண்டு வரணுமா, இப்படி ஒரு குழப்பம் வரும். இந்த குழப்பத்தை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு 543 வச்சு கேட்கணும். அப்படி முடியல, நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா 850 தான் வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா முன்னாடிக்கு இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸ் எல்லாம் உடஞ்சி இப்ப அந்த பக்கம் போயிட்டாங்க, சிவசேனா குரூப் உடஞ்சி இப்போ பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. அப்ப பிஜேபி ஒரு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது பாஸ் ஆகும் பட்சத்தில், பாஸ் ஆகும் ஒரு பயம் இருக்கிற பட்சத்துல தமிழகத்தோட பிரதிநிதித்துவம் நம்ம காப்பாத்திக்கணும். எப்படி காப்பாத்தலாம்? இந்த 50% சீட் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கூட்டுவாங்கிற சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சீட் மாநிலத்துக்கு, உதாரணத்துக்கு தமிழ்நாடு 39 சீட் இருக்கு, 50% கூட்டினாங்கன்னா 59 வரணும் சீட்டு. அப்போ ஒரு பட்டியல் போட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தமிழ்நாடு பிரசன்ட் சீட் நம்பர் 39, ஆஃப்டர் டிலிமிடேஷன் சீட் நம்பர் அது 59 அப்படின்னு போட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அட்டவணையிலே போட்டு சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து பாஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு எதை மாற முடியாது. போனதை அவங்க என்ன சொன்னாங்கன்னு 50% கூட்டம் தான் சொல்றீங்க, ஆனா சட்டத்தில் எங்கேயுமே அது சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதை கொண்டு வந்து ஒருவேளை நம்ம 540க்குள்ள 43 ஒத்துக்க வைக்க முடியலன்னா 850 புடியா நின்னாங்க பாஸ் ஆயிரும் பயமா இருந்தால் இந்த ரெண்டு விஷயமும் வந்தாகணும். 50% வந்தாகணும், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சீட்டு, எல்லா மாநிலத்துக்கு எவ்வளவு சீட்டுங்கிறதும் ஒரு அட்டவணையிலும் தனியா வந்தாகணும். அப்படி வந்தால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கப்படும். அப்ப யோசிச்சு பாருங்க, இது என்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபி எப்படி கொண்டு போறதா, நீங்க போட்டா போடு, இல்லைன்னா பாத்துக்க அடுத்து டீலிமிட்டேஷன் ஜனத்தொகை அடிப்படையில் தான் வரும்னு ஒரு மிரட்டக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அப்ப அந்த சூழ்நிலைக்கான ஏற்ற சட்டங்களும் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்துங்கும் போது நம்ம தான் புத்திசாலித்தனமா நம்மளோட பிரதிநிதித்துவத்தை நம்ம காப்பாற்றிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம். இன்றைக்கு ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல பிஜேபி கொண்டு சப்போர்ட் பண்ணதான் செய்யறாங்க. அப்ப வேற வழி இல்லை, அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அப்படி பாஸ் பண்ணி அவங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இரண்டு வழிமுறை, நான் சொன்ன இந்த இரண்டு வழிமுறைகளையும் கண்டிப்பாக சட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு திமுக மற்ற காங்கிரஸ் எதிர்க்கத்தான் செய்வாங்க. திமுக, அதிமுக போன்ற எதிர்கட்சி தமிழகத்தை சேர்ந்த கட்சிகள் தமிழகத்தோட பிரதிநிதித்துவம் பாதிக்காம இந்த வார்த்தைகளை 50% சீட் தான் கூட்ட போறோங்கிற வார்த்தை சட்டத்துல வரணும், எவ்வளவு சீட்டுங்கிற அட்டவணையும் சட்டத்துக்குள்ள வரணுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் இது பிஜேபி பண்ணுவது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு 543 கொடுக்கணும், அதுதான் சரி. பொம்பளைக்கு சீட்டு கொடுக்கணும், தனியா சீட் கிரியேட் பண்ணி தான் கொடுப்போங்கிறது அது பிரதிநிதித்துவம் இல்ல. அது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் என்கிட்ட வராத ஒன்னு தனியா வச்சுக்கிறேன் அப்படின்னு தனியா சீட் கொடுக்கணும், அது தவறு. 543 தான் இருக்க வேண்டும், அதிலேயே தான் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். சீட்டை நீ கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி பாருங்க, 21 நடக்க வேண்டிய சென்சஸை வேணுக்குன்னே டீலிமிட்டேஷன் எடுக்கிறதுக்கு பண்ணணுங்கிறதுக்காகவே சென்சஸை தள்ளி போட்டு 26ல எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் சூழ்ச்சி. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லெண்ணத்தால் செய்யப்படுவதில்லை இந்த தொகுதி மறுவரைங்கிறது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தொகுதி மறுவரைங்கிறது தங்களுக்கு எதிராக வாக்களிப்பவர்களோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க பிஜேபி எடுக்கக்கூடிய முயற்சி. நல்லா புரிஞ்சுக்கங்க. தென் மாநிலங்கள் அவங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க. தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவத்தை நம்ம குறைச்சிட்டோம்னா நம்மளோட வாக்கு வங்கி கூடிடும். நம்மளோட வாக்கு வங்கி கூடிச்சோம் நம்ம நிறைய சீட்டு வாங்கலாம்னு பிஜேபி முயற்சி பண்ணுது. அதற்கான ஒரு மறைமுக சூழ்ச்சி முயற்சி தான் இந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன். அப்ப அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ள நம்மளுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, பிரதிநிதித்துவ விழுக்காடை நாம் இழக்காம அந்த 7.2லயே நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி கூட்டினேன்னா 50% சீட்டு கூட்டிக்கோ, எனக்கும் 50% கூட்டு, எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% கூட்டு, எவ்வளவு சீட் வரப்போகுது அட்டவணையில போட்டு கொடுத்துன்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு இந்த சூழ்நிலையில புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது பிஜேபி அவங்க கையில இருக்கிற ஒரு பிரம்மாஸ்திரம். இதை அவங்க தயாராயிட்டாங்க. அப்போ அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தமிழக கட்சிகள் எல்லாமே தாவேகா பெர்ஃபெக்டாக எம்பிஏ இல்லாம இருக்கு, காங்கிரஸை விட்டு தள்ளிருங்க. மற்ற கட்சிகள்லாம் யோசிச்சு செயல்பட்டு தமிழகத்தோட நலனும் பிரதிநிதித்துவமும் பாதிக்காதவாறு முடிவெடுக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.